நான் இந்தியன் கபடி பிளேயர் அர்ஜுனாவாடி மனத்தி கணேசன் பேசுறேன். டைரக்டர் என் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் முதல்ல எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றின்னு சொன்னா அது மறந்து போயிடும். அதனால தம்பி எப்பவுமே அதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அதாவது அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஷோ சினிமா பாக்குறப்ப தான் இப்படி ஒரு புகழும் பாராட்டு நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லி தெரிஞ்சது. அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. நான் சிறு வயதிலிருந்தே கபடி மேல தீராத ஆசையில் இருந்தேன். அதனாலதான் எனக்கு இந்த வளர்ச்சிக்கு கிடைச்ச என்னோட உழைப்புக்கும் என்னுடைய தன்னம்பிக்கையும் கிடைத்த ஒரு வெற்றியாக இருந்தேன். இது எதுக்காக சொல்றோம்னா, தம்பியோட அதே மாதிரி டைரக்டரும் அதே மாதிரி தான். அவரோட உழைப்பு, அவருடைய நம்பிக்கை ஒரு நாளுமே குறையாது. ஒரு நாள் அவர் மனம் உடைஞ்சு நான் பார்த்ததே இல்லை. யார் எது பேசினாலும் அதுக்கு பதில் பேசுறதுக்கு ரெடியா இருப்பாரு. நான் விளையாட்டுல அதே மாதிரி யாரு என்ன எப்படி பிடிக்க நினைச்சா கூட நான் அதை மீறி வெளியே வரதுதான் என்னோட இதா இருக்கும். ஆனா விளையாட்டுல நீங்க எப்படி இது பண்ணாலும் டேக்கிள் பண்ணி நான் வெளியே வந்துடுவேன். அதே மாதிரி அவர் எந்த ஒரு சின்ன விஷயத்தினாலும் சரி, அவருடைய கருத்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் எப்பவுமே சொல்லுவாங்க, அவர் படம் எடுக்குது அப்படி இருக்காரு, அது இல்ல, அவர் உண்மையை மட்டும்தான் எடுக்கணும்னு விரும்புறாரு. அதை மக்கள் மத்தியில கொண்டு போகணும்னு ரொம்ப இதா இருக்கிறாங்க. உண்மையிலே டைரக்டரும் சரி, உழைப்பு இந்த படத்துல டைரக்டருக்கு ஏத்த மாதிரி எல்லா நடிகர்களும் உழைச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லா டெக்னீஷியனும், இப்ப கேமராமேன் எடுத்துக்காங்க, சண்டை பயிற்சியாளர் எடுத்துக்காங்க. உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, அவர் கூட பயணிக்கிற எல்லா ஒரு ஆக்டர்ஸும் சரி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அதனால அந்த படம் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எனது கபடி விளையாட்டை நேசிச்சு டைரக்டர் தம்பி இவ்வளவு தெள்ள தெளிவா எடுத்து காமிச்சிருக்காருன்னா, உண்மையிலே எனக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த படத்தை வச்சு அத 30 வருடங்கள் கழித்து இன்னைக்கு மனத்தி கணேசன் எங்க இருக்கான்னு சொல்லி எல்லாரும் தேடக்கூடிய பண்ணிருக்கிறதுக்கு எனது தம்பி மாரி செல்வராஜ் இன்னும் ரொம்ப எனது ரொம்ப மகிழ்ச்சியான தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி, ரொம்ப உனக்கு நன்றின்னு சொன்னாங்க, அது அன்னையே மறந்து போயிடும். அதனால நன்றிங்கிறது இல்லை, எனக்கு என் மனதோட என் உயிரோட நீ கலந்த என்னோட தம்பியா நான் உனக்கு கருதுறேன். நான் எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏன்னா நான் 94 ஏசியன் கேம்ஸ்ல போயிட்டு வந்தப்பவும் சரி, அர்ஜுனாவோட வாங்கினப்பவும் சரி, அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தேன். அதற்கு எனக்கு உறுதுணையா இருந்து எனது ஊர் மக்கள், எனது உறவினர்கள், அது மட்டும் இல்லாம என்னோட மச்சான் செல்வராஜ் ரொம்ப எனக்கு ஒவ்வொரு காரணத்துக்கும் எனக்கு செயல்படுத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என் தம்பி மாறி ரொம்ப முக்கியமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அது மட்டும் இல்லாம என்னோட கபடி விளையாடிய கபடி வீரர்கள் எல்லாருமே எனக்கு உறுதுணையா இருந்தாங்க. இப்பவும் சரி, அந்த ஒரு சப்போர்ட்டிங் தான் இன்னைக்கு எனக்குமே. தம்பி ஒரு 100 கபடி பிளேயர் வரணும்னு சொல்லுவான், யாராவது ஒருத்தர் சொல்லுவேன். அதாவது அந்தோனிகிட்ட சொன்னோம்னு தூத்துக்குள்ள, அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சென்னைக்கு போயிட்டு சென்னையில் உள்ள கபடி பிளேயர் பாபுராவும் சொன்ன போது அங்க ஒரு 10 டீம் வந்துருவாங்க. இப்படி ஒரு டீம்ஸ்க்கு காரணம்னா என்னோட கபடி வீரர்கள் எப்பவுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அனைத்து கபடி வீரர்களுக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்.